வணக்கம். உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் ஒளிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? அதை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா எதை வேணா சாதிக்கலாம். அதுதாங்க லேசர் மாதிரி ஒரு கூர்மையான கவனம். இன்னைக்கு அந்த சக்தியோட உண்மையான பவர் என்னங்கறத ஒரு கதை மூலமா பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சின்ன சின்ன கவனச்சிதறல்கள், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கனவுகள் நம்ம கிட்ட இருந்து திருடப்பட்டிருக்கும். இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இந்த கனவுக்கும் கவனச்சிதறலுக்கும் நடக்கிற யுத்தத்தை நேருக்கு நேரா சந்திச்ச ஒருத்தரோட கதைக்குள்ள இப்ப நாம போகலாம். நம்ம ஹீரோ பேரு அர்ஜுன். அர்ஜுனுக்கு ஒரே ஒரு கனவுதான். அந்த சாம்பியன்ஷிப் கோப்பையை ஜெயிக்கணும், தன்னோட குடும்பத்தோட பெருமையை காப்பாத்தணும். அந்த வெற்றி மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது, மத்த எதுவுமே இல்ல. அந்த முக்கியமான நாளும் வந்துடுச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது வெறும் வேகத்துக்கான போட்டி மட்டும் இல்ல, கவனத்துக்கான ஒரு பெரிய போராட்டம். கன்ஷாட் கேட்டதும் அர்ஜுன் ஒரு இடி மாதிரி முன்னால பாயறான். அவனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அவ்வளோ பவரோட வெடிக்குது. அந்த ஆரம்பமே அவன் எவ்வளோ உறுதியா இருக்கான்னு காட்டுச்சு. ஆனா திடீர்னு அவனை சுத்தி எல்லாமே மாற ஆரம்பிக்குது. மக்கள் போடுற பயங்கர சத்தம், பக்கத்துல ஓடுற ஒருத்தன் அவனை பார்த்து கேலி பண்றது, காத்துல படபடன்னு அடிக்கிற கொடிகள், ஏன் அவன் போற பாதையில அழகா பறந்து போன ஒரு பட்டாம்பூச்சி கூட அவன் கவனத்தை சிதறடிக்குது. இதனால என்ன ஆச்சு? அவனுக்குள்ளேயே ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், என்னால முடியுமான்னு. அவனோட ஓட்டத்துல வேகம் குறையுது, ஒரு சின்ன தடுமாற்றம் வருது. அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி மத்த போட்டியாளர்கள் எல்லாம் அவனை முந்திக்கிட்டு போறாங்க. சரியா அந்த நேரத்துல தான் அந்த மொத்த சத்தத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரெண்டு முக்கியமான குரல்கள் கேக்குது. இதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். முதல்ல அவங்க தாத்தாவோட குரல் ஒரு இடி மாதிரி முழங்குது. அர்ஜுன், உன் மனசை இரும்பு மாதிரி மாத்து, உன் மொத்த சக்தியும் அந்த ஃபினிஷிங் லைன்ல மட்டும் சுத்தி இருக்கிற சத்தத்தை எல்லாம் நசுக்கி போடுன்னு அவர் கத்துறாரு. அடுத்ததா அவனோட ஹெட்மாஸ்டரோட குரல், அது ஒரு கர்ஜன மாதிரி கேக்குது. உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வா, உன் விதியை தவிர இங்க வேற எதுவும் உனக்கு தெரியக்கூடாது. அந்த ரெண்டு பேரோட வார்த்தைகளும் அர்ஜுனுக்குள்ள ஒரு ஸ்பார்க்க உருவாக்குது. அவனோட மொத்த உலகமும் பார்வை மொத்தமும் ஒரே ஒரு புள்ளியில குவியுது. அந்த ஒரு செகண்ட்ல அர்ஜுனோட உலகம் மொத்தமா சுருங்கிடுச்சு. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்த அந்த ஃபினிஷிங் லைன் டேப் மட்டும்தான். மத்த எல்லாமே மறைஞ்சு போச்சு. அவன் கவனம் அப்படி ஒரு புள்ளியில குவிஞ்சதும் அவனை சுத்தி இருந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சட்டுன்னு உடையிற கண்ணாடி மாதிரி நொறுங்கி போகுது. இப்ப அவனுக்கு கூட்டத்தோட சத்தமும் கேட்கல, போட்டியாளனோட கேலியும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு வரலாறு. அர்ஜுன் ஒரு புயல் மாதிரி அந்த ஃபினிஷிங் லைனை கடந்தான். அது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் உடைச்சான். அந்த வெற்றி கோட்ல பெருமையோட சரிஞ்சான். கூட்டம் ஆர்ப்பரிச்சது. ஓகே, அர்ஜுனோட கதை இங்க முடியுது. ஆனா நமக்கான பாடம் அது இப்பதான் ஆரம்பிக்குது. அவனோட இந்த வெற்றியிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அவங்க தாத்தா சொன்னாரே, அந்த வார்த்தைகள்ல தான் இந்த முழு விஷயத்தோட ரகசியமே இருக்கு. கவனம்ங்கிறது வெறும் ஒரு திறமை இல்ல, அது ஒரு மகா சக்தி, ஒரு சூப்பர் பவர். அதை வச்சு நிஜத்தையும் உங்க விருப்பத்துக்கு வளைக்க முடியும். இதுக்கு பேரு தான் லேசர் ஃபோக்கஸ். அதாவது உங்க டார்கெட்டை மட்டும் உங்க முழு உலகமா நீங்க மாத்தும்போது நிஜம் உங்களுக்கு சாதகமா வளைஞ்சு கொடுக்கும். அர்ஜுனுக்கு நடந்தது இதுதான் அந்த மகாசக்தியோட சீக்ரெட். சரி, இந்த சூப்பர் பவரை நீங்க எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க டார்கெட்டை செட் பண்ணுங்க. அர்ஜுனுக்கு ஃபினிஷிங் லைன் இருந்த மாதிரி உங்களுக்கு தெளிவான ஒரு இலக்கு வேணும். 2, உங்க கவனத்தை பத்த வைங்க. உங்க மொத்த எனர்ஜியும் அந்த ஒரு இலக்கு மேல மட்டும் குவியுங்க. 3, கவனச்சிதறல்களை நொறுக்குங்க. உங்களை திசை திருப்புற எதுவா இருந்தாலும் அதை உடைச்சு எரியுங்க. கடைசியா 4வது, உங்க வெற்றியே பெறுங்க. அது உங்களுக்கானது, அதை நீங்க தான் போய் கைப்பற்றணும். இத பத்தி அவரோட ஹெட்மாஸ்டர் சொன்னதுதான் செம பாயிண்ட். இது வெறும் ஒரு ரேஸ்க்கு மட்டும் இல்ல. இந்த லேசர் ஃபோக்கஸை நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்களை வேணாலும் ஜெயிக்க முடியும். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். இந்த கவனம்ங்கிற மகா சக்தியை வச்சு நீங்க எந்த சாம்ராஜ்யத்தை ஜெயிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சாம்ராஜ்யத்தோட திறவுகோல் உங்க கையில தான் இருக்கு.